சமீபத்துல சேலத்துல நடந்த மாநாட்டுல வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஸ்பீச் குடுத்திருக்காரு. என்னன்னா, "தமிழை அழிக்க நினைத்தால் இங்கு கூடியுள்ள இளைஞர் படை உயிரை கொடுக்கவும் தயார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் ஒண்ணு குடுத்திருப்பாரு. மத்திய அரசு தான் டைரக்ட்டா அவரு வந்து சொல்லியிருக்காரு. மத்திய அரசின் மிரட்டல்களுக்கு வந்து திமுக காரர் மட்டுமல்ல, திமுக வீட்டுக்காரன் கை குழந்தை கூட பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஒரு இளைஞரணி செயலாளரும் இருக்காரு, அமைச்சரும் இருக்காரு. ஆ இப்ப சேலத்துல நடைபெற்ற இளைஞர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மாநாடு நடக்குது. இளைஞருக்கான 2வது மாநாடு இது. திமுக இளைஞரணி செயலாளர் அமைச்சருமான உதயநிதி தான் வந்து பேசணும்னு சொன்னாரு. ஜனவரி 21ஆம் தேதி வந்து அந்த வாழ்நாள் வந்து மறக்கவே முடியாது. திமுக இளைஞர் மாநாடு 100% வெற்றி வந்து பெற்றுள்ளது. கண்டிப்பா 24 எலக்ஷன் இப்ப இந்த மேல வர எலக்ஷன் வந்து வெற்றிக்கு அமையும் அந்த மாநாடு. சேலத்துல வந்து வீரத்தோட வந்து நாங்க படைய திரண்டிருக்கோம்னு சொல்லிட்டு பிஜேபி டைரக்டா சவால் விட்டுருக்காரு. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறையில வந்து மாநில அரசின் உரிமையை வந்து மத்திய அரசு வந்து வஞ்சிக்குது. இப்போ வந்து நமக்கு புயல் வந்துது இல்லையா? டிசம்பர்ல. அதுக்கான நிவாரணமே அவங்க வந்து மத்திய அரசு தரவே இல்ல. மத்திய அரசுட்ட வந்து நம்ம கையேந்தி தான் வந்து மாநில அரசு செயல்பட்டுதான் இருக்குது. ஏதாச்சும் கேட்டா வந்து வருமான வரித்துறை, சிபிஐ இது மாதிரிலாம் வந்து ரெய்டு விட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. இதுபோல் தொடர் மிரட்டல்லாம் வந்து மத்திய அரசின் மிரட்டலுக்கு வந்து திமுக காரர் மட்டுமல்ல, சொல்லலாம் அந்த கைக்குழந்தை கூட பயப்படாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்பீச் குடுத்திருக்காரு. இப்ப இதுதான் வந்து பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகுது. தமிழோட அடையாளத்த வந்து அழிக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூடலாம் சொல்லியிருக்காரு. தமிழ வந்து அழிக்க நினைச்சா, தமிழகமே திரண்டு போய் மத்திய அரச வந்து எதிர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். இத பத்தி நினைக்கிறேன் கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் வந்து மனக்கரி இன்ஃபோ 360 நம்மளது ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு உங்களுடைய பொண்ணான ஆதரவு தாங்க. மீண்டும் அடுத்த கால் சந்திப்போம். டேக் கேர். பை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.